Hi, hello, வணக்கம் சினிகான நேயர்களே. வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. ஸோ பிக் பாஸ் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கடந்த 2 நாள் என்ன நடந்தது அப்படின்னா, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் போயிட்டு இருக்கு. அதுல வந்து கில்லர் காயின் டாஸ்க் வந்து போச்சு. ஸோ விக்ரம் வந்து சுபிக்ஷா வினோதோட வந்து பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி எப்படி அப்படின்னா, நம்ம வந்து கேங்கா எல்லாரையும் அட்டாக் பண்ணுவோம். ஸோ கில்லர் காயின் வந்து எப்படி அப்படின்னா, ஒருத்தவங்க முதுகுல ஓட்டுவாங்க ஓடி ஓடி. பட் இது வந்து எல்லாருமே சேர்ந்து ஒருத்தவங்களை டார்கெட்டா வச்சு பவுன்ஸ் பண்றாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து சபரிய வந்து வைக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து பாயிண்ட்ஸ்ல ஹையஸ்டா இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, செகண்ட் வந்து கமருதீனை வந்து டார்கெட் வைக்கிறாங்க. சோ அப்ப பார்வதி வந்து அப்படியே இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்றப்போ திவ்யா கேட்டாங்க, அப்ப நீ ஏன் சபரிக்கு குரல் கொடுக்கல? இல்ல அதான் ரவுண்ட் 1 எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதி ஒரு பிட்ட வந்து போட்டாங்க. சோ இப்படி கில்லர் காயின் டாஸ்க் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து இருக்காங்க. சாண்ட்ரா, சுபி, கானா வினோத், விக்ரம், அரோரா. அண்ட் இந்த சீசன்ல வந்து சொல்லணும்னா கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ டஃப் கொடுக்குறாங்க டாஸ்க்ல வந்து. ஸோ 4 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க ஹவுஸ்ல. ஸோ டோட்டல் 9 கண்டஸ்டன்ட் இல்லையா? ஸோ ரூட்டிங் ஏதாவது ஒரு விமன் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் நான். பட் தெரியல. பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, நீங்க கார்டன் ஏரியாவை தவிர்த்து வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு. ஸோ இப்போ மற்றவங்க எல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அரோரா ஒளிஞ்சுக்க போனாங்க. கடைசியில வந்து விக்ரம் என்ன பண்ணிட்டாரு, அரோராவை லாக் பண்ணலாம், அரோராவை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. அரோராவுமே கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தலை ரூம் அந்த பின்னாடி கட்டில போய் நிக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேல நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால ஓட முடியாது, ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிவ் இன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வினோத்தும் சுபியும் சேர்ந்து விக்ரம வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம். பட் அவங்க அட்டாக் பண்ணது வந்து சாண்ட்ரா. அதுக்கப்புறமா வினோத் கிட்ட சுபி சொல்லிட்டே இருக்காங்க, வாங்கண்ணா வாங்க வாங்க வாங்கன்னு. பட் வினோத் அங்க கேம் பிளே பண்ணிட்டு கடைசியா விக்கல்ஸ் அண்ட் கானா வினோத் தான் வந்து மோதுறாங்க. அப்போ வந்து சொல்றாங்க இந்த மாதிரி யாரு காயினை எடுப்பாங்க. ஏன்னா சுபி எப்படி அவுட் ஆனாங்கன்னா, லாஸ்டா அவங்க காயினை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா கடைசியா உங்க கையில தான் இருந்தது சுபின்னு தான் பாஸ் சொல்லியிருப்பாரு. அதனாலதான் அவங்க அவுட் ஆயிருப்பாங்க. அதனால வந்து யாரு காயினை எடுக்கிறது அப்படின்னே வந்து இப்படி கபடி விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப கானா வினோத் வந்து எடுங்க எடுங்க, நாங்க எத்தனை தடவை எடுத்திருக்கோம், என்னங்க இது அப்படின்னு. விக்கல்ஸ் வந்து என்ன சொல்றாரு, சரி ஓகே, ஒன்னு எனக்கு 1 வரும், இல்ல அவருக்கு 2 வரும், இல்ல எனக்கு 2 வரும் அவருக்கு 1 வரும், எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. ஓடி 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 விளையாடுறாங்க. 3 நிமிஷம் முடிஞ்சிருது. அதனால வந்து விக்கல்ஸ் அவுட் ஆயிடுறாங்க. ஸோ அந்த டாஸ்கோட வின்னர் கானா வினோத். அதுக்கப்புறமா கமருதீனுக்கு வந்து சாண்ட்ரா கூட வாக்குவாதம் நடக்குது இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து சாண்ட்ராவை வந்து ஃப்ராடு, அப்புறம் வந்து என்ன சீப்பா பிஹேவ் பண்ற, நான் என்ன லவ் கேம் ஆடிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கமருதீன் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆக்சுவலா இதை பத்தி எனக்கு மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே பார்வதி கமருதீன் மேல அவ்வளோ விமர்சனங்கள் இருக்கு. அண்ட் கமருதீன் வந்து பேட் டச் அப்படி இப்படின்னு வந்து அவ்வளோ கத்திட்டு பார்வதி தொட்டாலே வந்து லைக் என்ன மச்சான் என்ன அடிக்கிறான்னு அவ்வளோ சீன் கிரியேட் பண்ண கமருதீன் இப்போ பார்வதியை போய் கொஞ்சிட்டு லைக் பெட்ல உட்காந்து கொஞ்சிக்கிறாங்க, நியூ இயர் ஹக் பண்ணிக்கிறாங்க, கூடவே தான் இருக்காங்க. வாட் ஆர் யூ பீப்புள் டூயிங்? ஆடியன்ஸ் கிட்ட என்ன ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க? நிஜமாவே லவ் இருக்கு அப்படின்னா ஐ ரெஸ்பெக்ட் தட், அது உங்களோட பர்சனல். பட் ஒரு நடு கூடத்துல பண்ணும்போது அது விமர்சனம் செய்யப்படும். இருந்தாலுமே ஆதிரை எஃப்ஜே, துஷார், அரோரா வந்து பெருசா விமர்சனப்படல. பட் நீங்க ஒன்னு பிளே பண்றீங்க, அதுல வந்து மத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ கமருதீனோட வந்து சண்டை போடும்போது சாண்ட்ரா தான் பார்வதி கூட இருந்தாங்க, அவங்கள தேத்திட்டு இது லவ் கேம் மாதிரி இருக்கு அவன் பண்றது அப்படின்னு. இப்போ அங்க சேர்ந்த உடனே பாரு வந்து ஏன் சூடு சொரணை இல்லையா 2 பேருக்குமே அப்படின்ற அளவுக்கு கேட்க தோணுது. பாரு ஒண்ணு மொத்தம் இந்த அளவுக்கு நடத்தி இருக்கான், விமன் கார்ட்லாம் யூஸ் பண்றீங்க, can't you take stand for yourself, have some amount of dignity and self respect தான் சொல்ல தோணுது. அண்ட் கமருதீன் டே 1ல இருந்தே அவங்க பிளே நல்லா இல்ல. the way he talks to women around the house are not feeling safe-ன்ற கார்டு இருந்தது. நடுவுல பார்வதி விட்டு விலகும் போது அரோரா கூட இருக்கும்போது ஜென்யூனாவே கமருதீன் வந்து மாத்திட்டாருன்னு எனக்கு ஒரு பெர்செப்ஷன் மாறுச்சு. இல்ல நான் இதை விட 100 மடங்கு வேர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி கமருதீன் வந்து காட்டுறாரு. அப்ப வந்து சாண்ட்ரா கத்திட்டே வெளியே வராங்க அழுதுட்டு.
ரொம்ப எமோஷனலா உடஞ்சிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு புரியுது, இந்த மாதிரி நான் பார்வதி கூட அவ தனியா இருக்கும்போது அவளுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னேன், அந்த இதுல என்னோட பெர்ஸ்பெக்டிவ். அவ இப்ப அத கமருதீன் கிட்ட போய் சொல்லி கொடுத்து கமருதீன் வந்து என்னையே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான். பாரு நீ இதை சொல்லியிருக்கவே கூடாது, நீ அங்க கேட்டிருக்கணும்லன்னு. பாரு அவளை அப்படி சொல்லாதடா, எனக்காக தான் அவன் நின்று இருக்கா, நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் வச்சு நீ இதை பண்ணக்கூடாதுன்னு சும்மா ஃபேக்காலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிதான் வந்து அது போச்சு. அடுத்து நேத்து என்ன நடந்தது பிக் பாஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டாஸ்க்கு வருவோம். என்ன டாஸ்க் அப்படின்னா, டாஸ்க் 7 குவிஸ் டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. அந்த குவிஸ் டாஸ்க் வந்து எப்படி என்ன போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுல் இருக்கும், எல்லாரும் ரவுண்டா உட்காந்துப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு சில காயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேள்வி எடுத்துட்டு அந்த கேள்வியை வந்து அவங்க படிக்கணும் அண்ட் வந்து யாருக்கு பதில் தெரியாதோ அவங்க கிட்ட வந்து கேட்கணும். ஸோ தட் அவங்க ஒரு காயினை வந்து இவங்க கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட மட்டும் கேட்டுட்டு ஸ்டாப் பண்ணலாம், இல்லை யாருக்குமே தெரியாதுன்னா ஒரு 4-5 பேர்கிட்ட கூட கேட்கலாம். அதுக்கப்புறமா ஐ ஸ்டாப் அப்படின்னு சொல்லிடணும். அண்ட் கேள்வி எடுத்தவங்களை வந்து மற்ற பேர் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு வந்து பதில் தெரியலன்னா எத்தனை பேர்கிட்ட அந்த காயின் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்களோ அது வந்து அவங்களுக்கு போயிடணும். இவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சேலஞ்ச் பண்ணவங்க ஒரு காயினை கொடுத்துட்டு அந்த கேம்ல இருந்து வெளியேறிடுவாங்க. தப்பா பதில் சொன்னாலும் இதுதான். அண்ட் காயின் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கேம்ல வந்து விளையாட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து வினோத், பார்வதி, கமருதீன் தான் வந்து ஃபைனலா வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹாப்பியஸ்ட் நாடு எது அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து சுவிட்சர்லாந்து சொல்றாரு கமருதீன், நியூசிலாந்து சொல்றாங்க, அப்புறம் கானா வினோத் வந்து தாய்லாந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, என்னப்பா ஹாப்பியான நாடு எதுனா நீ எந்த நாட்டுல ஹாப்பியா இருக்கியோ அதை சொல்ற அப்படின்ற மாதிரி பிக் பாஸே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் அதுக்கான ஆன்சர் வந்து ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலா அந்த ரவுண்ட்ல வின் பண்ணது வந்து கமருதீன். செகண்ட் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல வந்து வின் பண்ணது அரோரா. அடுத்ததா கடைசி டாஸ்க் TTF டாஸ்க் 8 என்ன அப்படின்னா, காருக்குள்ள போட்டு அடைச்சிருவாங்க. ஸோ அந்த கார்ல வந்து எல்லாரும் உட்காந்துக்கணும், உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து நீங்க தான் பிடிச்சிக்கணும், எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த காருக்குள்ள வந்து உட்காடுறாங்க எல்லாம், லிவிங் ஏரியாலேருந்து டாஸ்க் படிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு. அண்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து அரோரா, சபரி, கானா வினோத் வந்து உட்காடுறாங்க. பின்னாடி விக்கல்ஸ் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜன்னல் சைடு சாண்ட்ரா, கமருதீன், நடுவுல வந்து பாரு வந்து உட்காடுறாங்க. இப்படிதான் வந்து எல்லாரும் சீட்டிங் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த சைடு ஃப்ரண்ட்லயுமே திவ்யா வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கமருதீன் வந்து ஸ்கேண்ட்ரா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. விக்கல்ஸ் வந்து அவரால் இருக்க முடியல. ஆக்சுவலா அவர் வந்து இந்த கார் டிக்கி, அது வந்து ஒரு அம்பாசிடர் கார் மாதிரி இருக்கு. ஸோ அந்த கார் டிக்கி போறாங்க. அப்புறம் சுபிக்ஷாவையும் அங்க வந்து கூப்பிட்டுக்கிறாரு. பட் என்னால லிட்டரலா முடியல, எனக்கு கால்லாம் மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் கழிச்சு விக்கல்ஸ் வெளியே வந்துடுறாரு. பட் அவருமே வந்து ரொம்ப சஸ்டெயின் பண்ணாங்க. பட் இதுல ஜெயிக்கிறவங்க வந்து ஸ்கோர்ஸ் அப்படியே உல்டாயே டிக்கெட் டு ஃபினாலேல வந்து ஒரு மாற்றம் வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கமருதீன் வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்றாங்க. உடனே வந்து சாண்ட்ராக்கு டென்ஷன் ஆகி வந்து நீ கமருதீன் இல்ல காமருதீன், பொறுக்கி பாருன்ற மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கத்திக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. உடனே கமருதீன் வந்து நீ யாரடி என்ன சொல்ல, செருப்பால் அடிப்பேன், செருப்பு பிஞ்சிடும்னு அவ்வளோ வார்த்தைகளை வந்து விடுறாங்க. சபரி வந்து கத்துறாங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ரெண்டு பேரும். ஏன்னா அவரால் கமருதீனை மட்டும் சொல்ல முடியாது. ஆக்சுவலா அவர் சொன்னது என்னமோ கமருதீனுக்கு தான், ஆனா அவரை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அவளையும் தானே சொல்லு மச்சான். எப்படி பிளிப் பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி அவதானே ஆரம்பிச்சா டி போட்டு பேசுறது, அப்புறம் குழந்தைங்கள இழுத்து பேசுறது, அப்புறம் நீயும் வந்து இதெல்லாம் பண்ணி தானே குழந்தை பெற்றிருப்ப, லைக் ஒரு டாலரன்ஸ் லெவலோட ட்ரிபிள் எக்ஸ்ட்ரீம் வந்து கமருதீன் பேசினாங்க. அண்ட் பாரு இப்போ வந்து லிட்ரலா நன்றி இல்லாத ஒரு ஜென்மம்னா நான் பார்வதி தான் சொல்வேன். ஏன்னா பார்வதி கூட யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ அவங்க எல்லாம் வெளியே போயிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பேட் நேம் வருது. இத பார்த்துட்டு உள்ள வந்த சாண்ட்ரா திவ்யா கூட கொஞ்சம் மனஸ்தாபம்னு பார்வதி கூட கூட்டு சேர்ந்தாங்களா, ராங்கா இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டு இருக்காங்கன்ற விமர்சனத்தையும் நம்ம வந்து வச்சோம். பட் என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ பார்வதி வந்து கமருதீன் கூட சேர்ந்துட்டாங்களா. ஸோ கமருதீன் கிட்ட வந்து சாண்ட்ரா இப்படிலாம் சொல்றான்னு கூட்டி கொடுத்து அதை கமருதீன் அஃபெண்ட் ஆகி கமருதீன் சாண்ட்ராவை பேசும்போது சாண்ட்ரா ஏன் பார்வதி நீ எனக்காக நிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டப்போ இவங்க வாக்குவார்த்தை வருது. ஸோ இவங்க வந்து பேசினப்போ பார்வதி வந்து கமருதீனுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. லிட்ரலி நீலாம் ஒரு ஜென்மமா அப்படின்ற அளவு கேட்க தோணுது. அவ்வளவு பேசுறாங்க. பிரஜினை வந்து இழுக்கிறாங்க, பிரஜின்காக தான் உன்னை நான் சும்மா விடுறேன், அந்த அளவுக்கு லைக்
எப்படி பேசணுமோ. சபரி சொல்றாங்க, டே நிறுத்துடா, டாஸ்க போக்கஸ் பண்றா. அந்த டாஸ்கே கார்க்குள்ள சர்வைவ் பண்றதுனா கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கும். இப்படி வாழ்னு கத்தி எனர்ஜியை லூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறமா என்ன ஆகுது, பாரு வந்து சொல்றாங்க, எனக்கு வந்து காரை விட்டு வெளில தள்ளி விட்டுலாம் போல தோணுது அப்படின்ற மாதிரி. அண்ட் நடுவுல பார்வதி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, பேசாம பணப்பெட்டியை எடுத்துட்டு வந்து வெளியே போயிடலான்னு தோணுதுன்னு. தயவு செஞ்சு போங்க, ஏன்னா இந்த ஷோ மேக்கர்ஸ் வந்து உங்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க போல. அவ்வளோ ஆடியன்ஸ் உச்சக்கட்ட கோவத்துல இருக்காங்க பார்வதி அண்ட் கம்ருதீன் மேல. பட் அவங்களை இன்னும் ஷோல வச்சு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் விஜய் டிவியை டேக் பண்ணி ட்வீட் போடணும், எத்தனை ஆடியன்ஸ் வெறுக்கிறாங்கன்னே தெரியல. இவங்களை அனுப்பி விட மாட்டேங்கிறீங்க. ஆல்ரெடி வந்து திவாகருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணும் ஃபார் ஹிஸ் கேஸ்டிசம் ரிமார்க்ஸ் அகெயின்ஸ்ட் விமென். ஒண்ணுமே கண்டிக்கல. இப்ப வந்து கம்ருதீன் ஆல்ரெடி வந்து கண்டஸ்டன்ஸ் எடுத்ததுலயே மிகப்பெரிய விமர்சனங்கள் இருந்தது. இந்த மாதிரி பலூன் அக்கா எடுத்திருக்கீங்க, அகோரி எடுத்திருக்கீங்க, வாட்டர்மெலன் ஸ்டார் எடுத்திருக்கீங்க, என்ன இப்படி கிரிஞ்சுன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. லிட்ரலா அந்த லாட்ல இப்போ அரோரா வந்து பயங்கரமா ஷைன் ஆயிட்டு இருக்காங்க. அந்த பலூனாக்கா பேர் அவங்களுக்கு லிட்டரலா மாறிடும் நான் நினைக்கிறேன். அண்ட் பார்வதி அவங்க அம்மா உள்ள வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்கன்னு பார்த்தா 2 பேரும் வந்து புஸ் புஸ்ன்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. ரியா வந்து சொல்றாங்க, லிட்டரலா வந்து எல்லாருமே பார்வதியை ரோஸ்ட் பண்ணிட்டு போனாங்க ஃபேமிலி ரவுண்ட்ல. பார்வதி அம்மா ஷோ வெளியே பார்த்துட்டு வராங்க, நீங்க என்னங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்க அந்த 24 hours? உங்க பொண்ணுக்கு எவ்வளவோ சொல்லியிருக்கலாம், இவன் உட்காந்து என்னமோ ரியோ பெரிய இது மாதிரி அப்படின்னு லைக் இதெல்லாம் பேசியாச்சுதான். பட் ஸ்டில் அந்த கேரக்டர் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளோ எனக்கு கொந்தளிக்கிறது அவ்வளோ. அண்ட் லிட்டரலா வந்து பார்வதி உட்கார்ந்தாங்க. திடீர்னு நந்தினி ஒரு மாதிரி சைக்காட்டிக்கா எரப்ட் ஆனாங்க தெரியுமா. அது கூட பரவாயில்ல, நந்தினி டிடன்ட் ஹார்ம் எனிஒன். அவங்க மென்டலா அவங்களே ஹார்ம் பண்ணிக்கிறாங்க. திஸ் கேர்ள் திடீர்னு சைக்காட்டிக்கா உட்காந்து சாண்ட்ராக்கும் அவங்களுக்கும் இது வருது. சாண்ட்ரா டிஃபெண்ட் பண்றாங்க, காலை வச்சு எட்டி உதைக்கிறது. சாண்ட்ரா வந்து அப்புறமா அழுதுருக்காங்க லைவ்ல, கம்ருதீன் என்ன வயிற்றுலயே எட்டி உதைச்சான்னு. பட் அந்த ஃபுட்டேஜ் நமக்கு தெரியல. அப்படி பண்ணான்னா அது மிகப்பெரிய தவறு. தயவு செஞ்சு ரெட் கார்டு கொடுத்துருங்க. 2 பேருமே தள்ளுறாங்க. இங்க பின்னாடி இவங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ண பாப்பாங்களா இல்லையா அப்படின்னே வந்து தெரியல. சாண்ட்ரா வந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்க இப்படி விழுந்திருக்காங்க, டோர் அவங்களோட அந்த தை இதுல இப்படி படுது. பார்வதி இழுக்க பாக்குறாங்க, சபரி கத்திட்டே இருக்காங்க, இப்படி பண்ணாத இப்படி பண்ண. விக்கல்ஸ் வந்து அவங்கள தள்ளி விட்டோன்னா வந்து தாங்கிக்கிறாங்க. சபரி கிடுகிடுன்னு இறங்கிட்டாங்க. அரோரா இறங்க வந்தாங்க, நீ இறங்காதடி அரோரா அப்படின்னு சபரி சொன்னாங்க. கானா வினோத் இறங்கி வந்து ஓடிட்டாங்க. இந்த மாதிரி இறங்கி ஓடி சாண்ட்ரா இது பண்ணாங்க. கடைசியில சாண்ட்ரா பிக்ஸ் வந்து ஷீஸ் ஹாஸ்பிட்டலைஸ், நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் இதுவானாங்க. அதுல வந்து திவ்யா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, பாரு நீ பண்ற தப்பு பாரு, நீ என்ன பண்ற பாரு அப்படின்னு. திவ்யாலாம் உச்சக்கட்ட கோவம் ஆயிட்டாங்க. பிகாஸ் வாட் தே ஆர் டூயிங் இஸ் நாட் ரைட். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சு 2 பேரையும் அமுச்சு விட்டுருங்க. ஏன்னா யாருக்குமே அவங்கள பார்க்க பிடிக்கல. என்னங்க பண்றீங்க, இவங்களை அனுப்பிட்டா கண்டென்ட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சீரியஸ்லி இந்த மாதிரியா? எவ்வளவு மோசமா வந்து கம்ருதீன் பேச முடியுமோ அவ்வளோ வந்து ஒரு விமனுக்கு பேசியிருக்காங்க. ப்ளீஸ் இதெல்லாம் வந்து குளோரிஃபை பண்ணாதீங்க. அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஃபைனலா வாக்குவாதம் சண்டைகள்ல முடிஞ்சுது. அண்ட் இதுதான் நேற்று எபிசோட்ல வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எபிசோட்ல என்ன நடந்தது, அந்த டாஸ்க்ல யார் ஜெயிச்சாங்க அப்படின்லாம் வந்து நான் உங்களுக்கு ரிவீல் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவா. ஸோ கார் டாஸ்க்ல கடைசியா வந்து கம்ருதீன், திவ்யா, சுபிக்ஷா, அரோரா, பாரு வந்து இருக்காங்க. அப்புறம் திவ்யாவுமே வந்து இறங்கிடுறாங்க. அப்புறம் கம்ருதீனுமே வந்து எதுக்கு இறங்கினாங்கன்னு தெரியல. ஸோ ஃபைனல் 3 வந்து இந்த அரோரா, சுபிக்ஷா, பாரு இருக்காங்க. பாரு வந்து லைட்டா கண்ணை சந்துட்டாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து கண்ணை மூடினதுனால நீங்க வெளியேறப்படுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இவங்களுக்கான பாயிண்ட்ஸ் எப்படி கிடைக்கும்? சுபிக்ஷா அண்ட் அரோரா தான் வந்து இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டாஸ்க்ல வின் பண்றவங்களுக்கு 9+3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். செகண்டா வரவங்களுக்கு 8+2 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி சுபிக்ஷா வந்து ஃபர்ஸ்ட் வந்தாலுமே அவங்க வந்து ஜெயிக்க மாட்டாங்க, அரோரா தான் வந்து வின்னர் அப்படின்னு. ஸோ அப்போ அரோரா வந்து சரி நான் இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்க. அண்ட் சுபியுமே கொஞ்சம் டவுனா ஃபீல் ஆறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் டாஸ்க்ல வந்து வின் பண்ணது அரோரா. ஸோ மேபி வந்து டிக்கெட் டு ஃபினாலே அரோராக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிகபட்சம். அண்ட் சபரி தான் வந்து சாண்ட்ராக்கு இப்படி ஆனோன்னு தப்பன்னு இறங்கி வந்தாங்க. சாண்ட்ரா வந்து சொல்றாங்க, நீ ஜெயிப்பன்னு பார்த்தேன், நீ ஏன் வந்தேன்னு. ஸோ இது வந்து லைஃப்க்கும் பாடம். ஒரு ராங்கான பீப்புள் கம்பெனியில நம்ம இருந்தோம்னா நம்ம எவ்வளோ நாரி போவோம் அப்படின்னு சேர்ந்து இதை வந்து லைஃப் பாடமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து உங்களோட கம்பெனி வந்து கரெக்டான பீப்புள் கூட தான் நம்ம பழகுறோமா, கரெக்டான செட்டா அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம ஒரு பவுண்டரி வச்சிருக்கோம், இது எல்லாமே பார்க்கணும். பட் என்ன ஒரு ட்விஸ்ட்னா இந்த வாரம்
எவிக்ஷன்ல யார் போவாங்க? ஏன்னா எல்லாருமே வந்து கமருதீன் அண்ட் பாரு தயவு செஞ்சு அமிச்சிருங்கன்னு சொல்றாங்க. விஜய் சேதுபதி எவ்வளவு வந்து வன்மமா இதை கேட்க போறாரு அப்படின்னு பெருசா எனக்கு எந்த ஹோப்ஸும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒருவேளை அவர் வந்து டான்னு வந்து கேட்டா நல்லா இருக்கும். டிக்கெட் டு ஃபினாலே இந்த வீக் அந்த டாஸ்க் எல்லாருமே ஆரவாரமா விளையாடினாங்க, சூப்பரா தான் போச்சு. பட் இது வந்து நல்லா இல்லை. அதனால ரெட் கார்டு கொடுத்து அமிச்சிருங்க. ஸோ இவங்க போகணுமா இல்லையா அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் அண்ட் இந்த இஷ்யூ பத்தி உங்களோட கருத்துக்கள்லாம் என்னன்னு மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸோட வீக்கெண்ட் எபிசோட்கான ரிவ்யூ மண்டே வந்து நான் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப் ஃப்ரம் பாஸ் ரிவ்யூ இன் சினி கார்னர். டாடா.